ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம தினமுமே ஒரு கப் அளவுக்கு சாப்பிடும்போது கை கால் வலி உடம்பு வலி எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்துலேயே முழு உளுந்தும் இருக்குது. நான் இன்றைக்கி உடச்ச உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது சட்டுன்னு வறுபட்டு வரும். அதனால தான் நம்ம இதை சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த உளுந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஒயிட் உளுந்தம்பருப்பை விட இந்த மாதிரி தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதனால தோலோடு இருக்க உளுந்தம்பருப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அது வரலும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நம்ம அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலே மட்டும் சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். உள்ள பருப்போட ஸ்மெல் அப்படியே இருக்கும். உளுந்தம்பருப்பு ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சுன்னா அதோட ஸ்மெல்லு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. பாருங்கள், உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு பச்சரிசியோட ஸ்மெல் பிடிக்காது, அவங்களாம் இந்த மாதிரி புழுங்கல் அரிசி சேர்த்து செஞ்சுக்கலாம். நீங்கள் பச்சரிசி சேர்க்கறதா இருந்தாலும் இதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அரிசி நல்லா வறுபட்டு வரணும். பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டு வந்திருக்கு. அரிசி இந்த அளவுக்கு வறுபட்டு இருந்தாலே போதும். இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் நல்லா சூடாக இருக்கும். அதனால சூடு குறைஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரிசியும் பருப்பும் சூடு நல்லாவே குறைஞ்சிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மூடி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பவுடரை சலிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடையில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சலிச்சிக்கலாம். அரிசி இல்லைன்னா பருப்பு எதனா சரியாக அரைப்படாமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி சலிச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், சலிச்சாச்சு. இந்த மாதிரி அரைப்படாமல் இருக்கிறத நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சலிச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரோடைய சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. இதை நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கஞ்சை 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் எதனா இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரியாயிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் கேஸ் ஆன் பண்ணணும். இது கொதித்து நல்லா திக்காகி வரணும். அது வரலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ தான் இதோடைய பச்சை ஸ்மெல் நல்லா போகும். நம்ம ஆல்ரெடி உளுந்த வறுத்து பொடி பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால பச்சை ஸ்மெல் சட்டுன்னு போயிடும். ஆனாலும் நம்ம இந்த மாதிரி 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும் போது உளுந்தோட பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், திக்காகி வந்திருக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கஞ்சி நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். சுக்குத்தூள் சேர்க்குறதா இருந்தால் இதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். பாருங்கள், கஞ்சி இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, சூடாக இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம்.
ஆனால் நம்ம இதுக்கு சுகர் சேர்க்காம அதுக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து செய்யலாம். அப்போ தான் இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பால் வேற சேர்த்துருக்கோம். சட்டுன்னு திரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்க்கறதுக்கு தேங்காவும் நட்ஸும் வறுத்து எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 5லேருந்து 6 போல் பாதாமை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்க்கறது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி பாதாம் சேர்த்தோன்னா நம்ம கஞ்சி குடிக்கும்போது அங்கங்கே கடி போடும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், பாதாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இது கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காவை துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் நெய்லேயே நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த பாதாமும் தேங்காயும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஞ்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங்காக அவங்க வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்தி. நம்ம இன்றைக்கி இந்த கஞ்சிக்கு பால் சேர்த்து செஞ்சுருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கறதா இருந்தால் இந்த பால் சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் நட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே இந்த கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இந்த கஞ்சியை நம்ம தினமும் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது கை கால் வலி, முதுகு வலிலாம் எதுவுமே இருக்காது, சரியாயிடும். நீங்களும் இந்த கஞ்சியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.